Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. ஃபஸ்ட்டு அவரை நான் பார்க்குறேன், பார்த்துட்டு ஹலோ சார் விஷ் பண்ணுறேன், வாங்க வாங்க வாங்க. நீங்கள் சர்பேட்டில் பண்ணீங்களே அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் படம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக இந்த டைலாக் டெலிவராக அப்பாப்பா அப்படின்னு ரொம்ப. கமல்ஹாசன் சார் கூட நடிச்சிட்டீங்க, இப்போ ரஜினி சார் கூட அப்படிங்கும் போது எப்படி இருக்குது வித்தியாசங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமல் சாரோட நான் பண்ணும்போது அது என்னோடய ஏர்லி பீரியட். ரஜினி சார்கிட்ட நடிக்கிறதுக்கான தேடி அலைஞ்சாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. காதல் கடந்து போவோம் பண்ணி, சர்பேட்டா பண்ணி, மண்டேலா பண்ணி, ஒரு மலையாள படம் பண்ணி, அப்புறம் அஜித் சாரோட படங்கள் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரஜினி சாரோட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ தான் கிடைச்சிருக்கு. தட் இஸ் a great thing. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் எப்படி அந்த அந்த விஷயத்தை அணுகிறாரு, இப்போ அவர் எப்படி அந்த டைலாகை சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. இவர் இந்த கமர்ஷியலை எப்படி ஹேண்டில் பண்ணார், நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அவர் ஞானவேல் சார் வந்து ஒரு சீரியஸான ஸ்டோரி டெல்லர். பட் இந்த படத்தில் வரும்பொழுது ஒரு சோஷியல் கானோட்டேஷனோட தான் இருக்குது இந்த படமும். பட் இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்ட கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். சார், இப்போது வேட்டையனில் நீங்கள் இருக்கீங்க. கரெக்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்குங்களா சார்? ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பிடிச்சிருந்துருக்கும் டிஜே ஞானவேல் அவர்களுக்கு. எதை வச்சு சார் உங்கள்கிட்ட வந்தாங்க இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஞானவேல் சார் கூப்பிட்டாரு, நம்ம போனோம், மீட் பண்ணோம். அப்படி தான். ஆனால் இது வந்து கிரியேட்டர்ஸ் அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ட்ரை பண்ணி இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிரியேட்டிவ் சைடு, அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. ஸோ அது வந்து அவர் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ நான் ஒன்று டிசைட் பண்ண, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறது தான். கொடுத்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் பண்ணுறோம் ஒழியாக்கு நான் ஒன்றும் க்ரியேட் பண்ணல அந்த கேரக்டர். ஸோ நான் ஒன்லி அக்செப்டன்ஸ் தான். இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ உங்களை பார்க்குறோம்னா இவர் நம்ம சத்யா படத்தில் பார்த்துருக்கோம்ல, கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை மன்னன் அப்படின்னு பார்ப்போம். கமல்ஹாசன் சார் கூட நடிச்சிட்டீங்க, இப்போ ரஜினி சார் கூட அப்படிங்கும் போது எப்படி இருக்குது வித்தியாசங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் அவர் என்னென்ன உங்கள்கிட்டலாம் பேசியிருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? சரி, கமல் சாரோட நான் பண்ணும்போது அது என்னோடய ஏர்லி பீரியட். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரஜினி சார்கிட்ட நடிக்கிறதுக்கான தேடி அலைஞ்சாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ட்ரை பண்ணேன், பட் எனக்கு சான்ஸே கிடைக்கல அவர் நடிக்கிறதுக்கு. அது பல வருடங்கள் கழித்து இப்போ தான் அது வந்து அது நடைமுறையில் சாத்தியமாச்சு. அது ஏன்னா நான் அதுக்காக காதல் கடந்து போவோம் பண்ணி, நிறைய படங்கள் நான் பண்ணி, சர்பேட்டா பண்ணி, மண்டேலா பண்ணி, ஒரு மலையாள படம் பண்ணி, அப்புறம் அஜித் சாரோட படங்கள் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரஜினி சாரோட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. தட் இஸ் a great thing. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிற காலத்திலே அவர் ஸ்டார், கமல் சாரும் பெரிய ஸ்டார், புரியுது உங்களுக்கு? ஸோ நம்ம கமல் சாரோட நடிச்சிட்டோம். ஸோ இவரோட நம்ம நடிக்கலையே அப்படின்றது எனக்கு அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் எனக்கு திருப்பி வந்தது. ஐ திங்க் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் அந்த ஸ்பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவரை நான் பார்க்குறேன், பார்த்துட்டு ஹலோ சார் விஷ் பண்ணுறேன், வாங்க வாங்க வாங்க. நீங்கள் சர்பேட்டில் பண்ணீங்களே அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் படம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக இந்த டைலாக் டெலிவராக அப்பாப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இது பண்ணி பேசினார் என்கிட்ட அந்த சர்பேட்டில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அப் டு டேட்டாக இருக்கார். யார் இந்த ஆர்டிஸ்ட்டு, என்ன படம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதும் கரெக்டாக அவர் பேசுகிறாரு. அதே மாதிரி நம்மளும் தான். ரஜினி சார் படம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். நான் இன்ஸ்டியூட் காலத்துலேயும் இப்பவும் பார்த்துருக்கேன். நான் நடிப்பு பயிற்சி பண்ணி முடித்ததுக்கும் நான் சான்ஸ் தேடும்போது அவர் படங்கள், நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி தான் எனக்கு அவரோட அனுபவம் கிடச்சிது எனக்கு. சார், இப்போது டிஜே ஞானவேல் அவர்கள் இதற்கு முன்னாடி எடுத்த படங்கள், இப்போ கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கட்டும், ஜேபிமா இருக்கட்டும், ஒரு மீடியமாக இருக்கும். பெருசாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கருத்தியல் பேசுகிற விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு படங்கள் தான் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது இவர் இந்த கமர்ஷியலை எப்படி ஹேண்டில் பண்ணார், நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவரை? ஞானவேல் சார் வந்து ஒரு சீரியஸான ஸ்டோரி டெல்லர். ஸோ அவர் வந்து நம்ம ஜெய்பீமில் பார்த்துருக்கோம். ஜெய்பீமில் வந்து அவர் பண்ண ஒர்க் வந்து ஃபண்டாஸ்டிக் ஒர்க்கு. அது ஒரு கதை சொல்லி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவர் அந்த படத்தை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். படமும் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் போச்சு. பட் இந்த படத்தில் வரும்பொழுது இதுலேயும் ஒரு சோஷியல் ஒரு டெக்ஸ்டோடு தான் இந்த படமும் இருக்குது. சோஷியல் மெசேஜோட, சோஷியல் கானோட்டேஷனோட தான் இருக்குது இந்த படமும். பட் இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது.
ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரை வந்து இந்த மாதிரி ஒரு 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 கதை சொல்லியில் வந்து உட்காந்து அதில் எப்படி இவர் 15 ஆவார் அப்படின்னு கேட்கும்போது ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். பட் நான் அவர் கூட ரஜினி சாரோட நடிக்கும் போது நான் பார்த்தம்போது ஐ வாஸ் கன்வின்ஸ்ட். நான் அவருக்கு வேண்டிய சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஆடியன்ஸுக்கு அவர் ஃபேன்ஸுக்கு அந்த கதைக்கு வேண்டிய சீக்வன்ஸு அவருக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே எல்லாமே இருக்குது அந்த படத்தில். அந்த கதையோட அவருக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சார் இப்போது ஒரு ஆக்டராக கூட இருக்க இப்போ ரஜினி சார்னு மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக அதான வேலையே. சரி, நம்ம வந்து நடிக்க போகிறோம் அப்படின்றனா இதுதான் வேலை. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு, அவர் என்ன எப்படி நடிக்கிறாரு, நம்ம கோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். ஆனால் சினிமா இது ஆக்டிங் தியரியில் ஆப்சர்வேஷன்னு ஒரு 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 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் என்னென்னா நீ கவனிக்கிறது தான். இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த இந்த இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, அடுத்து நமக்கு க்ளோஸ்அப் வரும், க்ளோஸ்அப் கொடுத்தா நம்ம இவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம என்ன ரியாக்ட் பண்ணோட, அது மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து கவனத்தோட மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். சார் அப்படி அப்சர்வ் பண்ண ஒரு பெஸ்ட் திங், இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ நாள் யாருமே பார்க்கல சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண ஒரு பெஸ்ட் திங் என்ன சார்? இல்லை அப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கான விஷயத்தை வந்து அவங்க கேமரா முன்னாடி பண்ணி காமிப்பாங்க, பண்ணுவாங்க. அது வந்து எல்லாம் எல்லாருமே பண்ணக்கூடியது தான். அது நான் ஒன்றும் புதுசு கிடையாது, இல்லை யாரும் ஒன்றும் பழசு கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை பண்ணி தான் ஆகணும், அதை பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஸ்டாரு அவர் கூட நடிக்கும் பொழுது நம்ம வந்து அவர் எப்படி அந்த அந்த விஷயத்தை அணுகிறாரு, இப்போது அவர் எப்படி அந்த டைலாகை சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அவர் வந்து ஏன் ஸ்டாராக இருக்கார், எப்படி அந்த ஸ்டார்டமுக்கு வந்தார், அவரோட இப்போ அதோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவர் வந்து எப்படி அதை இன்னும் வந்து பண்ணிகிட்ருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுறாரு, கேப்டிவேட்டிங்காகவும் பண்ணுறாரு அப்படின்றத எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. நான் ஆப்சர்வேஷனில் கவனித்தலில் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போது பொதுவாக ஒரு ஆக்டராக நீங்கள் சொல்லுங்கள், அதாவது வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதுமே வந்துட்டு ஒரு போர்ட்ரே பண்ணுவாங்க, ஸ்டைல் பண்ணுவார், செம்மையான ஒரு மாஸ் ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்துட்டு அவர் ரொம்பவே அழகாக எமோட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர். அதை வந்துட்டு பெருசாக யாரும் பேசுகிறதில்ல. இதை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா, இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டைலையும் தாண்டி அவர் எந்த அளவுக்கு ஒரு குட் ஆக்டர் சீனில் அது பார்க்கல, அந்த மாதிரி சீக்வன்ஸ் எனக்கும் அவருக்கு அமையல. பட் நிறைய படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. 6லேருந்து 60 வரை நான் சொல்லிகிட்டே போனோம். அது வந்து இஸ் எ வெரி குட் ஆக்டர். ஸோ பீயிங் அ ஸ்டார், ஒரு ஆக்டராக இருக்கிறதுன்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவர் வந்து பழைய படத்துலலாம் வந்து அவர் கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்குலாம் பண்ணியிருக்காரு. இமோஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அதனால் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவர் ஸ்டார் தானே அப்படிங்கிறது. ஸ்டார்டம்லேயும் ஸ்டார் விஷயத்துலேயும் அவர் பக்கத்துலேயே போக முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்க ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்பீடு, ஒரு ஸ்டைலு, தன்னை கேரி பண்ணிக்கிற விதம், பாடி லாங்குவேஜ், அட் த சேம் டைம் வந்து இமோஷனலாக ஆக்ட் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் டைலாக் டெலிவரி இருக்குது இந்த இமோஷன் சீக்வன்ஸ்லேயே. அதுலேயும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக அவர் பண்ணியிருக்காரு. நான் சொல்ல தேவையில்லை, எவ்வளோ படம் பண்ணிட்டாரு. இது வந்து 170th ஃபில்ம். நிறைய படத்தில் கேரக்டராக அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகி பார்த்த படங்கள்லாம் வந்து பிரம்மா முத்து நிறைய இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சில 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 கேரக்டர்லாம் அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இமோஷனலாக. சார் இப்போ பெரிய பெரிய ஸ்டார் படங்களில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி பெரிய பெரிய நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் படங்களில் நீங்கள் இருக்கீங்க. மடோன் அஸ்வின் அவர்களாக இருக்கட்டும், பா ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், ஹெச் வினோத் அவர்களாக இருக்கட்டும், டிஜே ஞானவேலா இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நலன் குமாரசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உங்களை தேடி வராங்க, அவங்க படங்களில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹெச் வினோத் அவர்கள்லாம் தொடர்ந்து 2 படங்களில் உங்களை வச்சிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல இயக்குநர்கள் படங்களில் நீங்கள் இருக்கீங்க, இவங்கெல்லாம் உங்களை தேடி வராங்க, இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிருப்பீங்களா அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம்? ஆமாங்க, நீங்கள் வந்து அப்படியே விட முடியாதுல்ல. எல்லாமே நீங்கள் சொன்ன அத்தனை பேருமே பெரிய டேரக்டர்ஸ். இந்த டேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா நடிச்சிருக்கோம், அந்த படமும் நல்லா ஓடி இருக்குது, நமக்கும் பேர் இருந்திருக்கு, அந்த டேரக்டர் நமக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. சரி, அதனால் நம்ம 10 படம் பண்ணுறோம், 8 படம் பண்ணுறோன்றதுலாம் வேறு. ஸோ அவங்களோட நம்ம கான்டாக்ட் இருந்தால் தான் அடுத்த கேரக்டர் பண்ணும்போது சரி இவர் ஜிஎம் சுந்தரா போட்டுடலாம், அது நல்லா பண்ணுவார் அவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கும் தோணும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் தோணும். அட் த சேம் டைம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். அந்த ஃபாலோஅப்பில் இருக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருத்தர் அளவு சார் எப்படி இருக்கீங்க, அடுத்த படம் பார்த்தேன் சார், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு டச்சு. எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க சார் சொல்லுங்கள் சார், நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் உங்களை
ஸோ இது ரொம்ப அவசியம், இது சினிமாவில் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாதான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதர் தான் நம்ம ஆக்டிங் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த அப்ரோச்சில். ஓகே, இப்போ அடுத்த ஒரு விஜய் அவர்கள் கூட பண்ண போகிறார் ஹெச் வினோத் அவர்கள். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நான் என் வேலையை செய்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் டேரக்டர். ஓகே சார், இப்போது சினிமாவில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ஸ்டார்ஸ் வச்சு சொல்லும்போது, இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ஸாக இருக்காங்க. இந்த பக்கம் கமல் சார், சூர்யா சார்லாம் ஒரு ஆக்டர்ஸாக இருக்காங்க. இவங்களெல்லாம் ஏன் ஆக்டர்ஸ்னு சொல்கிறோம், இவங்களெல்லாம் ஏன் நம்ம ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கூட வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒய் தே ஆர் ஸ்டார்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் பொழுதே நான் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டை படித்த ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ். அப்படி வரும்போது அதிலே ஸ்டானிஸ்லாவுக்கு சொல்லுது, இது 2 கேட்டகரிஸ், ஒன் இஸ் அ ஸ்டார், another இஸ் அன் ஆக்டர். சரி, ஸ்டார்னா என்ன? அவனும் நடிகர் தான். ஆனால் ஸ்டார்டம்ன்றது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள், சில மேனரிசம், சில பாடி லாங்குவேஜ், சில டயலாக் டெலிவரி, அதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு பிடிச்சி கை தட்டி விசில் அடித்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, அதே தான் ரெப்படேட்டிவாக அவங்க அடுத்த படத்துலையும் பண்ணுவாங்க, அதுக்கு இடத்துலையும் பண்ணுவாங்க. அதை பார்க்க தான் ஆடியன்ஸ் வரான். உங்களுக்கு புரியுதா? அந்த உடம்பு வச்சுக்கிறது, அந்த அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் பண்ணுறது, அந்த கூலிங் கிளாஸ் போடுறது, அந்த நடம் நடக்கிறது, அந்த டைலாக் பேசுகிறது, அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அப்படியே பண்ணி விசில் அடிப்பாங்க, இதான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேர் ஆர் குட் ஆக்டர்ஸ் ஆல்சோ, பட் அதை விட்டுருவாங்க. அவங்க விட்டுட்டு ஸ்டார்டமுக்கு வேண்டிய வேலை என்ன இருக்கோ, ஏன்னா அதுதான் வந்து பாப்புலாரிட்டி கொடுக்குது உங்களுக்கு, அதனால் அதை நோக்கி போயிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்டார் வந்து பேட் ஆக்டர்னு சொல்ல முடியாது. ஸ்டார் இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவர் ஸ்டார் ஆகிறார். அதுக்கு வேண்டிய ஹோம்ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ்அப் பண்ணுறாரு, படத்தில் சொல்கிறார், அதுக்கு வேண்டிய லுக்கை கொண்டு வர்றாரு, அதுக்கு வேண்டிய பாடி லாங்குவேஜை கொண்டு வர்றாரு, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை போடுறாரு, அதுக்கு வேண்டிய ஒரு 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 விதமான கான்செப்ட் வச்சுருக்காங்க. இப்படி வரவங்க தான் ஸ்டார். அனதர் கேட்டகரி ஆக்டர். ஆக்டர்ன்னும் போது ஸ்டார்டம் பற்றியே நீங்கள் கவலைப்படுறதே கிடையாது. இந்த ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணும்போது கேரக்டரை உள்ளே வாங்கி கேரக்டர் பண்ணால் சிவாஜி கணேசன் பண்ணார். அவர் படமும் சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி இருக்குது, கமல் சார் படமும் சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி இருக்குது. ஆனால் அவர் ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தே ஆர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஆக்டிங் அண்ட் ஆக்டர் டு பிகம் அன் ஆக்டர். உங்களுக்கு புரியுதா? ஸோ இவங்க எல்லாமே சகலகால வண்ணனும் பெரிய சூப்பர் ஹிட், மரோ சரித்திராவும் சூப்பர் ஹிட்டு, ஏக் துஜே கேலியும் சூப்பர் ஹிட்டு. இப்படி பல சில்வர் கொடுத்த கமல் சாருமே ஸ்டார் தான். ஆனால் லீனிங் டுவர்ட்ஸ் அன் ஆக்டர்னு சொல்லி தான் அவர் விரும்புவார். ஏன்னா அவர் அந்த மாதிரி அந்த மேக்கப் போடுறது, பல்ல மாற்றிக்கிறது, ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, குள்ளமாக நடிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா ஆக்டருக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயம் தான். அதனால் தெர் இஸ் அ 2 distinct category. One is a star, one is an actor. But doesn't mean actor is not a star. It doesn't mean star is an actor. இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. இது பேர் லேட்டண்ட்டாக இருக்குன்னு பேர். இதுவும் ஃப்ராய்டு தான் சொல்கிறான். லேட்டண்ட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகி கொண்டு வந்தீங்கன்னா அதை லேட்டண்ட்டாக இருக்குது விஷயம் கொண்டு வந்துடலாம். அதான் 6லேருந்து 60 வரை, அதான் தம்பிக்கு அந்த ஊர். இப்படி நிறைய படங்கள், முத்து, இப்படி சொல்லினே போகலாம். ரஜினி சாருக்கு, இவருக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த டிஸ்டிங்ஷனை வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டா தான் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களும் தெளிவாகும். என்னவா நடிகராக அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவரை பார்த்தா ஸ்டார் தான் அப்படின்ட்டு போவான். ஆனால் என்னென்ன இவங்களும் நடிகர் தான், இவர் 2 பேரும் நடிகர்கள் தான். ஒருத்தர் ஒரு ரூட் எடுப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு ரூட் எடுப்பாங்க. தேர் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ரூட். அதான் டெஃபினேஷன். ஓகே, ஆஃப் கேமில் ஏதாவது கான்வர்சேஷன்லாம் இருக்குமா சார் உங்களுக்கும் ரஜினி சாருக்கும்? இருக்கும் கண்டிப்பாக. எப்படி ஒரு ஷார்ட் முடிஞ்சோன்னா ஃப்ரீயாக இருப்பார். சம்டைம்ஸ் அவர் வந்து தனியாக போய் உட்காருவார். சம்டைம்ஸ் வாங்க என்ன படம் பண்ணுறீங்க, அது பண்ணீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பார். நம்ம அந்த கான்வர்சேஷனை அப்படியே நம்மளோட சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். அவரை போய் நான் போய் பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி நடிக்கும் பொழுது வர விஷயங்கள் வரும்பொழுது நம்ம வந்து என்னென்னமோ நினைவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ அவர் சான்ஸ் கொடுக்கும்போது பேசிட்டு அவரோட கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு பேசிட்டு அவரும் ரெசிப்ரோகேட் பண்ணுவார். அப்படி தான் அது மாதிரி நிறைய இருக்குது. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாமே, மேக்கப்லாம் கழிச்சிட்டு வாங்க பேரனுக்கு வாங்க எடுத்துக்கலாம் அப்படியே எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாரு. நிறைய கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ணுவார் அவரோட. சார் இப்போ சார்பட்ட பரம்பரையாக இருக்கட்டும், மண்டேலாவாக இருக்கட்டும், ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் வந்துட்டு பெரிய ஸ்டாராக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அவங்க படத்துலலாம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் அப்படி கிடைக்கிது. பெரிய பெரிய ஸ்டார் படங்களில் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியான ஒரு விஷயம் கிடைக்கிது. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி அணுகுவீங்க இந்த விஷயத்த? இல்லை, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா இது
கேரக்டர் இஸ் அ கேரக்டர். அது வந்து சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், அப்படி ஸ்டார்னால் பெரிய படம்னு சொல்கிறோம் நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கேரக்டர் நம்ம எப்படி நடிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நடிகனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சின்ன படத்தில் இந்த ஹீரோவுக்கு நமக்கு நல்ல கேரக்டர், அதில் நல்ல அப்படின்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எந்த ஹீரோவாக இருந்தாலும், என்ன கதையாக இருந்தாலும், நம்ம கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்றத நான் பார்க்கலாம். நான் பார்த்து அதில் என்ன ஜஸ்டிஃபையாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து நடிச்சிட்ருக்கேன். நான் அப்படி தான் நடிச்சிட்ருக்கேன். நீங்கள் இன்னொரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. டெஃபினட்டாக வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக வரலாம், அதிகமாகவும் வரலாம். கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை வந்து மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அதிகமாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னு அப்படியும் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த கேரக்டர் அந்த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை வச்சு தான் நமக்கு வந்து எப்படி மக்கள் நம்மளை பார்க்குறாங்கன்றது அப்படி தான் தெரியாது. ஸோ நமக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுக்கப்படுது, அந்த கேரக்டர் நம்ம எப்படி செய்கிறோம், இதில் கவனமாக இருந்தால் போதும். இதில் கவனமாக இருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம என்ன நடிக்கிறோமோ அது வந்து போய் ரீச் ஆகிடும். ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஆன்டகனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இதை தாண்டி சமீபத்தில் கூட நிறைய படங்களில் வரும்போது நம்ம பார்க்க முடியுது. இப்போ லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம்லாம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேக்ரவுண்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கூட அவ்வளோ நீட்டான ஒரு ரைட்டிங் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ரைட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். என்ன கேட்டிங்கன்னா, கதையை இப்போ எழுதுகிறாங்க பார்த்தீங்களா யங்ஸ்டர்ஸு, அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு 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 கதையை எழுதும் பொழுது, ஒரு கேரக்டரை எழுதும் பொழுது, அது 2 சீன் வந்தாலும் சரி, 3 சீன் வந்தாலும் சரி, 5 சீன் வந்தாலும் சரி, 6 சீன் வந்தாலும் அது கேரக்டர் ஆர்க் இருக்குது. அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. இவர் யார், இவர் பேக்ரவுண்ட் என்ன, இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து இந்த டைலாக் பேசும்போது எந்த பேக்ரவுண்டில் வந்து அது பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து எழுதுகிறாங்க. அது 2 சீனாக இருக்கட்டும், 5 சீனாக இருக்கும், 6 சீனாக. அதனால தான் இப்போ வந்து கேரக்டரை பண்ணுற 2 சீன் வந்து நல்லா நடித்து பேர் வாங்கினாலும் பேர் வாங்க முடியும். அதுதான் ஒரு பியூட்டி. இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் அந்த வேலையை செய்கிறாங்க. ஆல் யங் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சொல்லாமல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேண்டிய ஒரு கேரக்டரோட ஆர்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்க்கை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்க்குக்கு ஒரு டெப்த் இருக்குது. அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, என்ன படிச்சிருக்கு, இங்கேருந்து வேலை பார்க்குது, இங்கேருந்து வேலை பார்த்து இந்த பையனை பார்க்குது, இப்படின்னு ஒரு ஆர்க் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இந்த ஆர்க்கை க்ரியேட் பண்ணும்போது ஒரு டெப்த் வந்துடுது. ஸோ இந்த ஆர்க்குக்குன்னே நீங்கள் ஒரு 2 சீன் சொல்லி ஆகணும். சொல்லி ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனை மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சீன் வந்துடும். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணும்போது இது பண்ணுறாங்க இப்போ உள்ளவங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது நல்ல வரவேற்கத்தக்கது. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆர்க்கு கொடுத்து, ஒரு பேக்ட்ராப்பு கொடுத்து, ஒரு கேரக்டரைசேஷனை டெவலப் பண்ணுறது ஃபேண்டாஸ்டிக். நம்ம வந்து ரீசன்ட் டைம்ஸில் நிறைய நானே அப்படி தான் வந்தேன். நானே சர்பேட்டாலாம் மண்டேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆர்க் இருக்குது. ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்குது. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் விட்டுருங்க, ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க்கில் நம்ம ஆஸ் அ குட் ஆக்டர் ஆர் பேட் ஆக்டர் குட் ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அது என்ஹான்ஸ் பண்ணப்பட்டு நமக்கு பேரும் புகழும் கிடைக்கிது. ஆரம்ப காலகட்டங்களில் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிக்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 10 வருஷங்களுக்கு மேலே நீங்கள் படம் பண்ணாமல் இருக்கீங்க. மேலேயே 2005க்கு அப்புறம் 2016 தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். மேலே அதுக்கப்புறம் மறுபடியும் படம் பண்ணுறீங்க தொடர்ந்து. இடைப்பட்ட காலம் அப்போது ஒரு மனநிலை இருந்திருக்கும். திரும்ப வந்ததுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்தது? என்னடா அது நம்ம ஆசைப்பட்டு வந்தோம் பட் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம்? இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் மனநிலை. எல்லாருக்கும் இருக்க டிப்ரெஷன் தான். எல்லாருக்கும் வந்து அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். இது எல்லாமே எனக்கு இருந்தது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் வேறு. ஸோ ஒன்று வந்து நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணுறது, கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை செய்கிறது. அது பேர் தான் இங்கிலீஷில் ப்ரைமரி அப்ஜெக்டின்னு பேர். நம்ம நடிக்க தான் வந்தோம். நடிப்பு தொழிலுக்கு வேண்டிய வேலை என்ன? ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது, தியரிட்டிக்கல் படம் பார்க்குறது, பெரிய ஆக்டர்ஸோட படம் பார்க்குறது, இன்டர்நேஷ்னல் சினிமா பார்க்குறது. ஐல் கோ டு த ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல். அங்கே போய் பெரிய பெரிய ஆக்டர்ஸு, பெரிய பெரிய மாஸ்டர்ஸு, பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ், இவங்க படம்லாம் பார்க்குறது. அதில் நடித்த ஆக்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஆக்டர் எப்படி பண்ணுறாரு, இப்படியான ஒரு விஷயங்களை எனக்கு இன்ஸ்டியூட் காலத்திலேருந்து எனக்கு வந்து அது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு வேலை இல்லாத பொழுது, எனக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது நான் அந்த வேலையும் செஞ்சாகணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபேமிலியே நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அட் த சேம் டைம்
நான் எதுக்காக வந்தேன், அந்த வேலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னைக்காக ஒரு நாள் ஜிஎம் சுந்தருக்கு யாராவது பூனைக்கு மணி கட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை என்றைக்குமே இருந்துகிட்டே இருந்தது. பல வருட காலம் கேப் இருந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் வீண் போல் அதுக்கான ஹோம்ஒர்க் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஒத்துக்கிட்டேன். இது இப்படி தான், ரியாலிட்டி தான், இந்த ரியாலிட்டி நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் இருந்தால் தான் நமக்கு அந்த மன நோய் வந்துடும். இதுதான் நமக்கு கிடைக்கல, இப்போ என்ன, இப்போ அதனால் என்ன, அதனால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை, ட்ரை பண்ணுவோம், அடுத்த படம் ட்ரை பண்ணுவோம், அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம், அந்த டைரக்டர் பார்ப்போம், இந்த டைரக்டர் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ என்னோடய காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயங்கள் நடக்காமல் போன ஒரு விஷயமும் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நடந்ததும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க எனக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸ்லாம் பார்த்தா எங்கள் டேரக்டர்ஸ் தான். அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க, இவன் நல்லா நடிக்கிறான்ப்பா, இவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையும் இருக்கிறது பெட்ரு. நீங்கள் இருக்க ஜென்ரேஷனில் கொடுக்காமல் இருக்கலாம், அடுத்த வர ஜென்ரேஷன் அவங்களை கண்டுபிடிச்சிருவான்னு நான் சொல்கிறேன். என்னை அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த டைம் அப்படி ஒரு ஃபேஸில் இருக்கும்போது நலன் குமாரசாமி அவர்கள் எப்படி உங்களை ஃபைன் பண்ணார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார். இவங்கெல்லாம் கொடுக்கறது வேறு சார். சார்பட்ட பரம்பரை பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு. நலன் குமாரசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார்ல, அந்த நம்பிக்கை எப்படி? சூதுகம் படம் தேட்டரில் பார்க்குறேன், பார்த்தா அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படம் பார்த்துட்டு ஃபென்டாஸ்டிக்கான ஃபில்ம். என்னையை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டிக் லாங்குவேஜில் தமிழ் சினிமா 75 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் வந்து சூதுகம். அது வந்து நான் இங்கிலீஷில் வந்து உட்ஸ்டாக்னு நான் சொல்லுவேன். உட்ஸ்டாக்னா கிரேட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்தது 1960s. அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஈக்குவலான ஒரு படம் அது. ஸோ இது ரோலர் கோஸ்டர் ஃபில்ம். அந்த மாதிரி ஃபில்ம் தமிழில் வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்குறேன். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நலன் குமாரசாமி. பார்த்துட்டு வெளியில் வரேன். வந்தோன்னே எனக்கு தோணுச்சு, என்னடா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு பெரிய டைரக்டர். ஏன்னா எனக்கு இன்டர்நேஷ்னல் சினிமா நல்லா தெரியும், நிறைய உலக சினிமாவில் நான் பார்த்துட்டே இருக்காள், இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு படம் பார்த்துட்டு வரும்போது. இட்ஸ் எ கிரேட் டைரக்டர், இவரோட ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்படியே தோணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அவரை மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் மூலயமா நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் இன்னொரு படத்துக்கு அடுத்த படத்துக்கு காதலும் கடந்து போகும், கக்கப்போ, அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தார். அது வந்து ஒரு கொரியன் ஃபில்மு. அந்த கொரியன் ஃபில்ம் ரைட்ஸ் வாங்கி இவர் தமிழாக்கம் பண்ணார், இவர் ஸ்டைலில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பண்ணார். அந்த ப்ராசஸில் இருந்தார் டைரக்டர் நலன் குமாரசாமி. அப்போ போய் என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி வாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டாரு. தம் அடிச்சுட்டு இருப்ப நான் போனேன், வாங்க, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் வாங்க, இது ஒன்றும் பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை, பட்டு பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் மீட்டிங், அவ்வளோதான் நடந்தது. ஓகே சார், இந்த படம்லாம் அடுத்த படத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். வந்தோடனே திருப்பி ஒரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன், இந்த மாதிரி டேரக்டர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் போனோடனே ஒரு ரோல் இருக்குது, 4 சீன் தான் வரும், பண்ணுறீங்களான்னு. பண்ணுறேன் சார், சூதுகம் பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு இது தான், நீங்கள் என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கேரக்டர் என்னன்னு நடித்து காமிக்க சொன்னார். அப்போட எனக்கு என்னை நடிக்க சொன்னார். ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து டைரக்டர் கொண்டு வந்து டயலாக் எனக்கு கொடுத்து, டேக் யுவர் ஓன் டைம், நீங்கள் நடிங்க அப்படின்னு நிற்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் அவரே நிற்கிறார். ஸோ அப்படி நான் வந்து நடித்து காமிக்கிறேன். உங்களுக்கு நடிக்கல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன சார் நாய் வேஷம் போட்டோட நான் நடிச்சு தான் ஆகணும், அதனால் நான் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எது இருந்தால் என்ன சார் அப்படின்னு சொன்னால் அந்த சீனை வாங்கி நான் நடிக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி காமிங்கன்னாரு. அதையும் வேறு மாதிரி பண்ணி காமிச்சேன். அப்புறம் வந்து இதே நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் நடிச்சிங்கன்னா இந்த டைலாக் டெலிவரி எப்படி பேசுவீங்க அப்படின்னாரு. அதையும் பண்ணி காமிச்சேன். சூப்பர்யா அப்படின்னாரு. ஸோ அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, சரி நம்ம ரோல் கொடுப்பாரு அப்படின்னாரு. அப்போட சொன்னார், ரோல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு 4 சீன் வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அது வேணால் நான் பார்க்குறேன், பட் கரெக்டாக சொல்ல முடியாது என்னால், ஹோப்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை அமிச்சிட்டு திருப்பியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு ரோலை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ரோல் தான் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் மேக்கப் டெஸ்ட்டில் என்னை ஓகே பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அப்போ விஜய் சேதுபதி சார் வந்தார். அன்றைக்கி மேக்கப் டெஸ்ட் இருக்கும், அவருக்கும் டெஸ்ட்டு வந்தார். அவர் வந்து நான் சுந்தர் சார் பழைய ஆர்டிஸ்ட் ஆச்சு, அவர் எப்படி அவராக சான்ஸ் கேட்டாரா இல்லை எப்படி நீங்களாக கொடுத்தீங்களா, இல்லை அவரே தான் வந்து கேட்டார். வெரி குட் அப்படின்னா இப்படிலாம் நாங்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்த காலத்தில் 4 சீன் சொன்னவர் 15 சீன் ஆகினார். அதான் நலன் குமாரசாமி. ஸோ அது வந்து நம்ம நடிப்பை பார்த்து
இவர் நல்லா பண்ணுறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை வந்து இது பண்ணார். நான் நடித்த எல்லா சீனுமே அதில் இருக்குது. 4 சீனும் சொன்ன ஒரு டைரக்டரு, அது 12 to 15 சீன் வரைக்கும் இருந்தது. அதுதான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது அந்த படம் தான். அந்த படத்தில் இந்த சிவாஜி சார் மாதிரி நான் நடப்பேன். அது வந்து விஜய் சேதுபதி சார் சொன்னது. விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அடுத்த நாள் நான் அந்த திருவிளையாடல் படம் பார்த்தேன். சிவாஜி சார் வந்து ஒரு நடனம் நடப்பார். அந்த மாதிரி சுத்த நடனம் நடக்க விட்டு நம்ம பார்ப்போமே, ஜாலியாக இருக்குமே, இந்த செட்டப்பில் நல்லா இருக்குமே அவருக்கு அப்படின்னு சொன்னது விஜய் சேதுபதி சார் தான். உடனே நலன் சார் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேசட்டு வேணுமான்னு நான் சொன்னேன். கேசட்லாம் எனக்கு வேணாம் சார், நானே பண்ணிடுறேன், கேமரா ஆன் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டார். சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். சிவாஜி சார் எப்படி நடப்பார், எப்படி டைலாக் பேசுவார், இதெல்லாம் நான் பேசி வளர்ந்தவன் தான். அதனால் எனக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் சார், உடம்புலேயே ஊறி இருக்குது. அதே மாதிரி கேமரா ஆன் பண்ணாங்க, நான் நடந்து காமிச்சு எல்லாம் பண்ணேன். படத்தில் வந்து பப்ளிசிட்டிலையும் அதுலேயும் அந்த மாதிரி அந்த ஷாட்டு போட்டு காமிச்சு அது பெரிய பேர் வாங்கி கொடுத்து எனக்கு. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து நலன் குமாரசாமி வந்து எனக்கு சான்ஸு படத்தில் கொடுத்தாரு கக்க கபூர் சார். இப்போ பேசும்போது நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிறைய உலக சினிமா பார்க்கணும், நிறைய பார்த்துருக்கீங்க, ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறீங்கல்ல. வேர் இட் கேம் ஃப்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு அதை பண்ணணுன்னே ஒன்று தோணியிருக்கணும். அது எங்கேருந்து வந்தது? இல்லை எங்கேருந்து வந்ததுன்றது தான் நான் தான் முதலே சொல்கிறேன். ஆக்டருக்கு வந்து ஆக்டர் ஷுட் பி அ திங்கிங் ஆக்டர். திங்கிங் ஆக்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மகாமுனின்னு ஒரு படம் பண்ணேன். மகாமுனியில் பண்ணும்போது கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் வந்து சாந்தகுமார் சார் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 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 ஜோக்கு சொல்லணும் அப்படின்னாரு. இதுதான் கிளைமேக்ஸ். ஒரு ஜோக்கு சொன்னதுக்கப்புறம் அது ஷூட் அவுட் நடக்கும். அது இந்த ஜோக்கு வந்து சொல்லிடுங்க ப்ரோ, இது இப்படி தான் அது, நீங்கள் நீங்கள் சொல்லிடுவீங்க, அதை பண்ணிவிடுங்க, லைட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour லேட் ஆகும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜோக்கை சொல்லிட்டு போயிட்டார். நான் ஜோக்கை சொல்லி பார்க்குறேன், என்ன சொல்கிறாரு இந்த டைரக்டர், கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு புரியறது. ரொம்ப நேரம் நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு கரெக்டாகவே உட்காரல. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 1 hourக்கு அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லி, தட் இஸ் நான் பண்ண கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் ரோலு. அதில் வந்து அந்த போலீஸ்காரனோட கேரக்டர் இருக்குல்ல, ஒஸ்ட்டு கேரக்டர், அதை தான் அவர் வந்து ஜோக்காக வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்போ அதை சொல்கிற மூலயமா நான் வந்து அந்த 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 கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டரு, அப்படிப்பட்டவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது தான் அந்த ஜோக்கோட மீனிங்கே. ஸோ இது எனக்கு டக்குன்னு பிடிப்பட்டோன்னா, ஆஹா இதை நம்ம எப்படியா ஸ்கோர் பண்ணி ஆகணும், இது வந்து நம்ம சீன், இது அந்த ஜோக்கை சொல்லிட்டோன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான கேரக்டர் இது அப்படின்றது. அங்கே இருக்க பெரிய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா. அந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த ஆள் தான் மேனிப்புலேட் பண்ணினே இருப்பான். இந்த கேரக்டர் தான், போலீஸ்காரன் கேரக்டர் தான் மேனிப்புலேட்டிவ் கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து தண்ணியை போட்டு கதை சொல்லும், தண்ணியை போட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லும். அப்போ தண்ணியை போட்டு சொல்லும்போது இந்த பர்சனலாக ஒன்று சொல்லும் அந்த கேரக்டர் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்டாட்டியை நான் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணேன், என் பொண்டாட்டிக்கு வந்து எவனோ ஒருத்தன் லவ் பண்ணான், இதெல்லாம் பண்ணால் என் மாமனார் அடித்து துரத்திட்டாரு, பார்த்தா நல்லா சொத்துலாம் இருந்தது என் ஒய்ஃபுக்கு, டக்குன்னு என்ன பண்ணேன், நல்ல சொத்துள்ள பொண்ணு தான் இது, மாமனாரும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் சொல்லுது. ஸோ இது வெளியில் வருது. இந்த கேரக்டரோட இதெல்லாம் மோசமான தன்மையெல்லாம் தண்ணியை போட்டு மற்றவங்க எல்லாரும் முன்னாடி அந்த கேரக்டர் வளருது, தண்ணியை போட்டு பேசுது. இதை வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் வரேன். எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னும்போது ஆஸ் அன் ஆக்டராக நான் யோசிக்கும் பொழுது எனக்கு வந்து எம்ஆர் ராதா ஞாபகம் வந்தது. ஸோ எம்ஆர் ராதா டக்குன்னு ஞாபகம் வந்து, ஆமாம் இல்லை எம்ஆர் ராதா சாரோட பாடி லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே, இந்த கேரக்டரில் நம்ம இம்பைப் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அது கூட கன்வின்சிங்காக எனக்கு படலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஜோ பெசின்னு ஒரு ஆக்டர், குட் ஃபெல்லாஸில் மார்டின் ஸ்கார்செஸி ஃபிலிமில் ஜோ பெசின்னு ஒரு ஆக்டர் இருக்கார், எல்லா படத்துலையும் பண்ணுவார் அவர். எஸ்பெஷலி ஆன் குட் ஃபெல்லாஸில் வந்து அந்த சீக்வன்ஸில் ஜோ பெசியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். எக்ஸலண்ட்னா டு த கோர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் ஐ டிட் வாஸ், ஜோ பெசி, எம்ஆர் ராதா ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த கேரக்டரை வந்து கம்யூனிகேட் ஆகிடும் அப்படின்னு எனக்கு பட்டுது. நான் முதலே சொன்னேன், ஆக்டர் ஷுட் பி அ திங்கிங் ஆக்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜெலாம் நான் கொண்டு வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எம்ஆர் ராதாவும் தெரிய மாட்டார், ஜோ பெசியும் தெரிய மாட்டார். ஆனால் அதை உள்வாங்கி பண்ணது தான் அது வந்து நல்ல ரிசீவ் ஆச்சு எனக்கு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா,
பெரிய பெரிய ஆக்டர்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி அந்த ஆக்டர் இந்த சீக்வன்ஸில் நடித்தாலும் தோணும். ஆனால் நமக்கு வந்து அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்பொழுது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது சில இன்ஸ்பிரேஷனலாக சில ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்து நம்ம வந்து பண்ணுறது தான் அது. அப்படி தான் மகாமுனியில் பண்ணது. ஸோ நீங்கள் திங்கிங் ஆக்டராக இருந்து உலக சினிமா பார்த்த ஆர்டிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸு, ஃபில்ம்ஸு எல்லாமே என் மைண்டுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு இது எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்து அந்த அடாப்டபிலிட்டியை முதலே சொன்ன மாதிரி அந்த அடாப்ட் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜில் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் 2-3 படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் கமிட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்லாம் இப்போ சொல்ல முடியாது. வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாண்ணே. ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேள்வியெலாம் கேட்டீங்க. ஏன்னா கேள்விகள் வந்து மக்களுக்கும் இல்லை பார்க்குறவனுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஒரு ஹோப் கொடுக்கணும், அட் சேம் டைம் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கணும். செஞ்ச தொழில் என்ன இருந்தாலும் பேசலாம், என்ன தெரியுது அப்படின்றது. ஸோ நல்ல கேள்வி கேட்டீங்க. சூப்பர். ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.